வணக்கம். சரியா ஒரு 13 மணி இருக்கும். எனக்கு ஒரு 13 மணி அளவில் ஒரு 13 மணி அளவில் நான் வந்து ஆழ்ந்த ஒரு உறக்கத்தில் இருக்கேன். அப்போ வந்து யாரோ ஒன்று மெதுவாக அப்படியே உசுப்புறாங்க, தட்டி எழுப்புறாங்க. அஞ்சலி ஏந்திரு ஏந்திரு அஞ்சலி ஏந்திரு கார் கிளம்புறாச்சு. யாருன்னு எந்திரிச்சு பார்த்தா அது அகில உலகத்தையும் கை கொண்டு இருக்கிற அந்த ஆண்டவர் வந்து என் முன்னாடி நிற்கிறாரு. இப்போ என்னை பார்த்து ஒரு கேள்வி ஒன்று கேட்குறாரு. நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை இல்லையா, நீ வந்து யூடியூப் வீடியோ ரெக்கார்ட் பண்ணிட்டியா அப்படின்னு கேட்குறாரு. எப்படி இந்த அகில உலகத்தையும் தன் கையில் கொண்டிருக்கிற அந்த ஆண்டவர் வந்து நான் யூடியூப் ரெக்கார்டு பண்ணிட்டேனான்னு வந்து என்கிட்ட கேட்குறாரு. என்கிட்ட பதில் இல்லை. அந்த இடத்துல நான் ஒரு குற்றவாளியாக நிற்கிறேன். அப்போ வந்து அவர் ஒரு ஐடியாஸ் கொடுக்குறாரு. சரி விடு, நீ எதுவும் மேட்டர் எது ரெடி பண்ணியிருக்க மாட்டேன், நான் வந்துட்டு ஆண்டவராக இருக்கிறேன், ஆனால் என் பேரை சொல்லி ஊரில் ஏகப்பட்ட பேர் ஏமாற்றிட்டு சுற்றுறானுங்க, அவனுங்களை பற்றி கண்டென்ட் போடு அப்படின்னு சொல்லி எனக்கு வந்துட்டு ஒரு ரத்தின கல் மாதிரி ஒரு ஐடியாவை கொடுக்குறாரு. அந்த ஒரு தருணத்தில் இருந்து எடுக்கப்பட்ட வீடியோ தான் இந்த ஒரு வீடியோ. நான் சொல்கிறத நீங்கள் நம்ப மாட்டீங்கன்னு எனக்கு தெரியும், ஆனால் ஆதாரம் இருக்குது. Please note this point. ஸோ பாருங்க. நைட்டு ஆண்டவர் எங்க வீட்டுக்கு வந்தாரு. நான் நல்லா தூங்கிக்கிட்டு இருந்தேன்னா அப்படியே தட்டினாரு, முதுகுல எழுப்புனாரு. எழுந்து உட்கார்ந்த உடனே இயேசு கிறிஸ்து நிக்கிறாரு. பதறாத, நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை இல்ல, நீ யூடியூப் ரெக்கார்ட் பண்ணணும்ல, அதுக்கெல்லாம் மேட்டர்லாம் ரெடி பண்ணிட்டியான்னாரு. இப்போ நானு பேந்த முடிச்சேன். சரி, அப்போ நீ இன்னும் மேட்டர் ரெடி பண்ணலன்னு நினைக்கிறேன், நான் சொல்றதெல்லாம் நீ பேப்பர்ல எழுதிக்கோ, அதை போய் நாளைக்கு பேசுன்னு சொன்னாரு. என்னடா ஒரு மனசாட்சி வேணாம் போல. சரி ஓகே, பாருங்க, இப்படி ஆண்டவர் வந்து இவருக்கு காட்சி அளிக்கும் போது ஏன் எனக்கு காட்சி அளிச்சிருக்க கூடாது அப்படின்னு நான் கேட்கிறேன். அட பாவி, ஆளை பார்த்தா டம்மி பீஸா இருக்க, பயங்கரமான ஆளா இருக்கேடா. என்னோட கேள்வி நியாயமானதா இல்லையா நீங்களே சொல்லுங்க. என்னடா இது, அக்கா வைப் பண்ணுதா? கேமரா, அந்த கேமராமேன் ஐயோ அண்ணா மாஸ்டர், நீ செம செம செம. என்னப்பா சார் வாங்க நீ போலாம். அந்த அக்கா முன்னாடி உட்காந்து கதறி நிற்குது. அந்த கேமராமேன் வந்துட்டு அவன் பாட்டுக்கு அவன் வேலையை பார்த்துட்டு போகிறான். ஸோ யார் என்ன பண்ணாலும் சரி, நம்ம வேலை நம்ம கடமையை செம்மையாக செஞ்சுட்டு அந்த நதி மாதிரியே போய்கிட்டே இருக்கணும் அப்படின்றதுக்கு அந்த கேமராமேன் வந்து ஒரு எடுத்துக்காட்டு. மதங்கள், அதாவது நான் வந்து இதை மட்டும் நான் வந்துட்டு ஃபோக்கஸ் பண்ணி சொல்லலை, இந்த மதத்தில் மட்டும்தான் ஏமாத்துறவங்க இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம யார் வம்புக்கும் போறது இல்ல, யார் தும்புக்கும் போறது இல்ல, நம்ம உண்டு நம்ம சோழி உண்டுன்னு போயிடுறது. ஸோ எல்லா மதத்துலையும் இருக்காங்க, எல்லாத்தையும் தான் எடுத்து வச்சிருக்கேன், நீங்களே பாருங்க. ஒரு சூப்பர் பவர், இந்த ஹல்க்கு அவெஞ்சர்ஸ் இருக்காங்க பாத்தீங்களா, அவங்க கூட சேர்ற மாதிரி ஒரு பவர் தான் இவருக்கு இருக்கு. அவெஞ்சர்ஸ் அசம்பிள். நாங்க MBBS MSc MD எல்லாம் படிச்சு இந்த பைத்தியக்காரங்களா உட்கார்ந்துருக்கோம். என் வைஃப் மறுபடியும் சொல்லலாம், என் புருஷன் பாஸ்டர். அப்படி நடந்துச்சுன்னா உங்க புருஷன் எனக்கு பாடம் எடுக்கட்டும். ரெண்டாவது ஸ்கேன் எடுக்கிறேன். ஜூன் 4 காமிச்சா நீ 5000 ரூபாய் ஸ்கேன் கட்டணும். ஜூன் 18 காமிச்சா நீ எல்லா மாசமும் ஸ்கேனிங் ஃப்ரீ. ரூம்ல இருந்து டாக்டர் வராரு. என்னம்மா உன் புருஷன் என்ன இருக்காருன்னு சொன்னேன். பாஸ்டரா? ஏம்மா பயங்கரமா இருக்கம்மா. ஏம்மா போன ரிப்போர்ட்ல ஜூலை 4மா, இப்போ ஜூலை 18. ஆக்சுவலாக இவர் வந்துட்டு ஜூனா ஜூலையா அப்படின்னு சொல்லி இவரே கன்ஃபியூஸ் ஆகிட்டாரு. அது உண்மையாக இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் அந்த ஒரு விஷயம் கரெக்டாக வந்திருக்கும். பட் எதுக்கு இப்பெல்லாம் உருட்டி தரானே தெரியல. ஜூன் 4 காமிச்சா
நீ 5000 ரூபாய் ஸ்கேன் கட்டணும். ஜூன் 18 காமிச்சிட்டா நீ எல்லா மாசமும் ஸ்கேனிங் ஃப்ரீ. ஏமா போன ரிப்போர்ட்ல ஜூலை 4மா, இப்போ ஜூலை 18 ஜூன் 4ன்னு காமிச்சா ரிப்போர்ட்ல ஜூலை 4மா, ஜூன் 18 இப்போ ஒருவேளை சோற்றுக்காக என்னெல்லாம் பண்ண வேண்டியது பாருங்களேன். இந்த விஷயம் தான் ரொம்ப 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 தவறான விஷயம். 18 வயசுக்கு மேல் உள்ளவங்க நீங்கள் என்ன கன்றாய் வேணால் பண்ணிக்கங்க. ஆனால் ஏன் சின்ன பிள்ளைகளை ஏன் இதில் இழுத்து விடுறீங்க? அவங்க வாழ்க்கை பாதிக்கப்படாதா? நாகினி நெடுந்தொடர் அந்த மாதிரி அந்த மாதிரி ரியாக்ஷன் கொடுத்துருக்கு. நான் தான் நாகினி. சொல்லுமா, சொல்லு சொல்லு. போக மாட்டேன். சொல்லுமா, போ மாட்டேன். இங்க என்ன கிரிக்கெட் மேட்சா நடக்குது? பின்னாடி இருந்து கிளாப்ஸை பாருங்க பறகுது. எதுக்குன்னு தெரியல. இது ஐ திங்க் ஒரு நாடகம் மாதிரி அப்படின்னு நினைக்கிறேன். பட் இந்த அக்காக்கு ஆஸ்கார் அவார்டே கொடுக்கல. ஆஸ்கார் குர்ரா ட்ரம்ப்பே, ஆஸ்கார் அவார்டு குடுறா. ட்ரம்ப்பே ட்ரம்ப்பே ஆஸ்கார் அவார்டு குடுறா. வாட் அ டான்ஸ். இடையில இந்த பாப்பா கத்துறது வேற காதுக்கு இனிமையா கியூட்டா இருக்கு. ஆனா அவங்க எதுக்காக அந்த பாப்பாவை தள்ளுறாங்க அப்படின்னு பார்த்தா தான் கொஞ்சம் இரிட்டேட் ஆகுது. நம்ம வந்துட்டு தமிழ்ல வந்து ஆராய்ச்சி பார்த்துருக்கோம், ஆங்கிலத்தில் கூட ஆராய்ச்சி பார்த்துருக்கோம், சைனீஸ் எல்லா மொழியும் இருக்கு. பட் இந்த ஒரு மொழி நீங்க கேள்விப்பட்டிருந்தீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா அது என்ன வகையான மொழி சொல்லி கமெண்ட் பண்ணிருங்க, பாக்குறேன் நான். இந்த மகள் இப்ப ஜெபிக்க போறவங்களுடைய சுகத்துக்காக மகளை ஜெபம் பண்ணுமா? ஆவில நிரம்பி ஜெபிக்கணும். நீ ஜெபம் பண்ணு. இது வந்து வேற்றுகிரக வாசிகள் மட்டும் புரியக்கூடிய மொழின்னு நினைக்கிறேன். சாமி நம்ம பார்த்து பேசுது. ஒய்ஃபை ஒய் 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 உய் 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 அது மாதிரி இருக்கு. ஓகே ஃபைன். பழைய பாட்டெல்லாம் ரீமிக்ஸ் பண்ணி வந்துட்டு அந்த ஒரு ஸ்லாங்கில் போட ஆரம்பிச்சிட்டாங்க. ஓகே, அது கூட ஏற்றுக்கிறேன். பட் இந்த ஒரு பாட்டை கேட்க போது என்னடா பண்ணி வச்சிருக்கீங்க அப்படின்னு தான் தெரியுது. Dedicate this song to you. Okay, வா. உருளைக்கிழங்கு செல்ல குட்டி எங்க போச்சு? 21 நாள் ஜெபத்துக்கு வராம தூங்க போச்சு. எல்லாருக்கும் அற்புதம் நடக்கும் போது இதுக்கு நடக்கல. ஏன் கேட்டா கர்த்தர் செய்யல. உங்ககிட்ட எல்லாம் சிக்கிக்கிட்டு பாவண்டா அவர் படாத பாரு படுறாரா. அந்த மதத்தில் மட்டும் தான் இருக்காங்களா, இந்த மதத்தில் மட்டும் இருக்காங்களா அப்படி இல்லை. எல்லா மதத்துலையும் ஏதாவது ஒரு டுபாக்கூர் இருந்துகிட்டே தான் இருப்பான். அதையும் பார்த்து சில டுபாக்கூர்கள் ஏமாறதான் போகுது. இது மேஜிக். இது தெரியாத ஜனங்க என்னன்னா வாயை பொழுந்துக்கிட்டு காசு பண்ணிட்டு உங்ககிட்ட வந்து கொட்டுறாங்கடா. அப்படி ஒரு டுபாக்கூர் தான் இப்போ வரப்போகிற டுபாக்கூர். இப்போ வரப்போறவருக்கு வந்துட்டு இந்த பையங்களெல்லாம் பார்த்தா ஆகவே ஆகாது. ஆனால் பொண்ணுங்கள்லாம் பார்த்தா சும்மா தடவுவார். நான் எதுக்காக சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் கோவப்பட்டுறாதீங்க. இந்த ஒரு வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கே புரியும். நான் முதல்ல கிட்ட வேலுக்கலையடா அப்படிங்கிற பாவனா அந்த பையன் என்னடா பண்ண ஒண்ணு. எங்கிட்ட பசங்க கிட்ட தான் துஷ்ட சக்தியில் அதிகமாக இருக்குமா? அதை அப்படி அடிச்சாதான் விரட்டுவாங்களா? எனக்கு புரியல. நெக்ஸ்ட் வந்துட்டு ஒரு பவர், அந்த மாதிரி ஒரு பவரான வீடியோ தான் பார்க்க போகிறோம். பட் இதில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி உங்களுக்கும் தெரியாது, எனக்கும் தெரியாது. என்ன லாங்குவேஜ் அது? அது ஒய்ஃபை ஒய் 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 அது மாதிரி இருக்கு அந்த லாங்குவேஜ். டபுள் இதை காதுக்கு உழுகிறது வந்து டபுள் மசாலான்னு உழுகுது. அது என்ன டபுள் மசாலா?
ஏதாவது ஒரு கடையில் போய் ஏதாவது ஆர்டர் பண்ணிட்டு அதை ஞாபகம் வச்சுட்டு இங்கே பேசிகிட்டு இருக்காரா இல்லை எனக்கு புரியல. டபுள் மசாலா, கமான் டபுள் மசாலா, மண்டையில் மசாலா தாண்டா இருக்கு. மசாலா கமான். அப்பா சரி. அம்மால பயங்கரமான ஆளாக இருப்பார் போலங்க. நான் வந்து இந்த மதத்தை எதிர்த்து பேசலைங்க. இது மாதிரி நீங்கள் வந்துட்டு தன்னிலை மறந்தவன் அப்படின்னு சொல்லி ஒரு படம் இருக்குது. நான் மறுபடியும் ஞாபகப்படுத்துகிறேன். தன்னிலை மறந்தவன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படம் இருக்குது. அந்த படத்தை போய் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப தெளிவாக சொல்லியிருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் தான் நடக்குது. ஸோ மதத்து மேலே தப்பு இல்லை, அந்த மதத்தை யூஸ் பண்ணி இந்த மாதிரி சில விஷயங்களும் நடக்குது, அதுதான் தப்பு அப்படின்னு சொல்லிட்டு யூடியூப்லேயே இருக்குது. நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இந்த கண்டென்ட் போட எனக்கு ஞாபகப்படுத்தின அந்த கட்டருக்கு நன்றி. இந்த ஒரு வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா ஓகே அந்த பொண்ணு வந்துட்டு போகிறாங்க, அவங்கக்கிட்ட ஏதோ ஒரு ப்ராப்ளம் போல், இவர் வந்து ஏதோ மந்திரவாதி போல். ஸோ யாரோ சூரியன் வச்சுருப்பாங்க, அது எடுக்க போகிறார் போல். பக்கத்தில் இருக்கவங்க அவங்க அம்மா நினைக்கிறேன் அடிச்சுக்கினே இருக்கிறாங்க. சார் எதுனா பார்த்து செய்யுங்க சார். செஞ்சிடலாமா, நீங்கள் எல்லாம் வெளியேறுங்க, என்னம்மா உனக்கு என்னாச்சு அப்படின்னு சொல்லி லைட்டாக சில தடவல்களை போட ஆரம்பிக்கிறாரு. அந்த பொண்ணு பொறிக்கு பயிலை அப்படின்னு எழுந்துச்சு ஓடிச்சு. நெக்ஸ்ட்டு வந்து இந்த அக்கா வந்து வராங்க, அவங்க அம்மா நினைக்கிறேன். நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்கம்மா, பொண்ணை வந்து 2 நாள் விட்டு போங்க, எல்லா புஸ்தகத்தையும் போயிடும் அப்படிங்கிறாரு. நன்றி கடவுளை, நன்றி சாமியார் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு வந்துட்டு நீ எப்படிம்மா அழகு, பக்கத்தில் வாமா, பக்கத்தில் வா சார், ஒன்று காட்டணும் சார். சார் நான் போலீஸு. போலீஸா? என்னம்மா சொல்லவே இல்லை, பூஜை இன்னும் முடியலம்மா. இந்த வீடியோ ஃபைனலாக வச்சுருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி தான் ஒரு சில பேர் மாட்டணும் அப்படின்னு சொல்லி நான் ஆசைப்பட்றேன். ஒரு சில பேர் இல்லை, இப்படி பண்ணுற எல்லா பேரும் மாட்டணும். அதுக்கப்புறம் தான் நாடு வந்து கொஞ்சம் தெளிவு பெறும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். எந்த ஒரு காரணத்துக்காக இந்த ஒரு வீடியோ மேக் பண்ணேன்னா, எந்த ஒரு வன்மமும் கிடையாது. வன்மம் யார் மேலேன்னு பார்த்தீங்கன்னா, கடவுளோட பேர் சொல்லி ஏமாத்துறவங்க மேலே தான். நான் வந்து நோன்பு கஞ்சியாக இருந்தாலும் சாப்பிடுவேன், அப்பம்மா இருந்தாலும் ஆட்டையை போட்டு சாப்பிடுவேன். ஃப்ரெண்டு யாராவது கொண்டு வந்தாங்க, நமக்கு வேறு யாருக்கும் கொடுக்க மாட்டாங்க, ஃப்ரெண்டு யாராவது வச்சுருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து ஆட்டையை போட்டு சாப்பிட்றது உண்டு. நம்ம வந்துட்டு இந்த சுண்டல், பொங்கல், பிரசாதம் அது கொடுத்தாலும் வாங்கி சாப்பிட்றது. ஸோ ரொம்ப பக்தியும் கிடையாது, அதே டைத்தில் பக்தி இல்லாமல் கிடையாது, எல்லாத்தையும் வாங்கி சாப்பிட்றது. ஸோ இதுதான் இது என்ன மாதிரி தான் நிறைய பேர் இருப்பீங்க அப்படின்னு சொல்லி நான் இது எதிர்பார்க்குறேன். இப்போ ஃபைனலாக வந்துட்டு ஒரு சின்ன விஷயம் நான் சொல்லணும்னு ஆசைப்பட்றேன். கிட்டத்தட்ட நம்ம சேனலில் 1596 இந்த வீடியோ வந்து எடுத்துகிட்டு இருக்கும்போது 1596 சப்ஸ்கிரைபர் வந்து இருக்கீங்க. ஆக்சுவலாக 1595 இந்த மாதிரி வரும் நான் எதிரே பார்க்கல. அது மிச்சம் ஒரு சப்ஸ்கிரைபர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது அடியன் தான், வேறு யாரும் இல்லை. வேறு ஒரு மெயில் ஐடி போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருக்கேன். நான் வந்துட்டு ஒரு மாதம் ஏன் வீடியோ போடலன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சில விஷயங்கள் என்னை வந்து குத்தி கொடைஞ்சி எடுத்து விட்டுருச்சு. அது நான் என்னென்னு நான் ஃபஸ்ட்டு பேமெண்ட் எடுப்பேன் பார்த்தீங்களா, அப்போ வந்து எத்தனை சப்ஸ்கிரைபர் இருக்கீங்களோ அத்தனை சப்ஸ்கிரைபருக்கு வந்து நான் வந்து சப்ஸ்கிரைபர் ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லி அந்த ஒரு வீடியோ வந்து நான் மேக் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்றேன். என்னோடய ஃபஸ்ட்டு பேமெண்ட்டே நான் ரிவீல் பண்ணுறேன். அதே டைமில் வந்துட்டு என்னோடய யூடியூப் ஜேர்னி கிட்டத்தட்ட 4 வருஷம் சரி, நான் அப்போ வந்து சொல்கிறேன் என்ன யூடியூப் ஜேர்னி வந்து நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு பேமெண்ட் எடுக்கும்போது அதுக்கு எப்படின்னு ஒரு 2 மாதத்துக்கிட்ட ஆகும் அப்படின்னு நினைக்கிறேன். ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங். திஸ் இஸ் கிறிஸ் தாட்ஸ் தமிழ் சேனல். நெக்ஸ்ட்டு ஒரு வீடியோவில் மீட் பண்ணலாம். பை. முடிஞ்ச அளவுக்கு இந்த ஒரு வீடியோ பெட்டராக தரவே ட்ரை பண்ணுறேன். எந்த அளவு மொக்கையாக இருக்குன்னு தெரியல. பாய்.